வணக்கம். தங்கத்தில் நம்ம 2026 முதலீடு பண்ணலாமா? அதாவது 2025 தங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு ரூ. 100 போட்டிருந்தீங்கன்னா ரூ. 175 இருக்கும் போன வருஷத்தில். பட் இன்னையிலேருந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் முதலீடு பண்ணுமா அதே மாதிரி ரிட்டர்ன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆவரேஜ் பார்க்கும்போது தங்கம் ஒரு 11லேருந்து 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ 75% லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன் ஒரே வருஷத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு 2 ரீசன் பார்த்துக்கலாம். எதுக்காக தங்கம் எவ்வளோ ஏறிச்சு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா, நம்ம யுக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுக்கப்புறம் ரஷ்யாவோட டாலர் ரிசர்வ்ஸ்லாம் நம்ம ஒரு நாடு அவங்களோட சம்பாதிக்கிற பணத்தை நிறையா மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் முக்கால்வாசி நிறையா நாடுகள் ஜாஸ்தியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ரஷ்யா இன்வெஸ்ட் பண்ண டாலர்ஸை இந்த வார் நடந்ததுக்கப்புறம் அமெரிக்கா சீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க ரஷ்யாவோட பணத்தையே ரஷ்யா திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுச்சு. ஸோ இந்த பயத்தினாலேயே இந்தியா, சைனா, பிரேசில் மற்றும் டர்க்கி மாதிரி நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டாலர் ரிசர்வ்ஸை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கோல்டு ரிசர்வ்ஸை கூட வாங்குறத இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த ரீசன்னாலேயே மெஜாரிட்டி ஆஃப் த கோல்டு ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக இன்னொரு ரீசன் என்னன்னா எப்பயுமே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3% வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆகும். அந்த ஒரு வித்தியாசம் இன்ஃப்ளேஷன் கேப்னால டிப்ரிஷியேட் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 5லேருந்து 6% வரைக்கும் ரூபாவோட மதிப்பு இழந்திருக்கு. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் மோஸ்ட்டாக தங்கத்தோட விலை லாஸ்ட் இயரில் ரொம்ப கூடியிருக்கு. ஆனால் இங்கேருந்து இந்த மாற்றம் இன்னும் வருமானதுக்கு ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் பையிங் ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஏறினதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் அதிகமாக வாங்குவாங்கிறது ஒரு சந்தேகம் தான். இன்னொன்று அது போக அவங்க ஆல்ரெடி இருக்கிற தங்கத்தை கூட சில டைம் வித்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் லாபம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரெண்டாவது டாலர் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க டாலரின் மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சா அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டாலர் மதிப்பிழக்க செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த 2 காரணம் ரிவர்ஸ் ஆகிறதுனால அடுத்த வருஷங்கள் இனி வரப்போகிற வருஷங்கள் தங்கத்தோட விலையை ரொம்ப இறங்கிடாது. அதாவது மேக்ஸிமம் ஒரு 5% வரைக்கும் இறங்கலாம். பட் ஆனால் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா மற்ற அசெட் கிளாஸ் அளவுக்கு தங்கத்தில் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு ஏற்றம் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. அதுக்கான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்பயும் ஒரு அசெட் கிளாஸ் எப்போ ரொம்ப அதிக ரிட்டர்ன் கொடுத்துட்டோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போ ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பர்டிகுலர் அசெட் கிளாஸ் நல்லா பண்ணலையோ அதில் நம்ம இன்னும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்திக்கணும். ஸோ அதனால் அன்லெஸ் உங்களுக்கு தங்கத்துக்கு ஒரு கண்டிப்பான ஒரு தேவை, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திருமணத்துக்காகவோ அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேணும்னா தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம். பட் அதர்வைஸ் ஒரு முதலீடாக தங்கம் 2026 சிறந்த முதலீடாக இருக்கிறதுக்கு கம்மி வாய்ப்புகள் தான் இருக்குது. தேங்க்யூ.